நம்ம வரலாற்றுல எவ்வளவோ விசித்திரமான பயங்கரமான பல மிருகங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல டைனோசர் மாதிரி சில மிருகங்கள் வாழ்ந்தது உண்மை அப்படின்னு பல ஆராய்ச்சியாளர்கள் போராடி நிரூபிச்சனால இன்னைக்கு அதை நம்ம உண்மைன்னு நம்புறோம். அதுவே டிராகன், பீனிக்ஸ் இந்த மாதிரியான உயிரினங்களை பத்தி வாழ்ந்ததா நம்மளோட புராண கதைகள்ல பல இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இப்ப இருக்க சயின்டிஸ்டுகளுக்கு சரியான ஆதாரம் கிடைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக இது எல்லாமே வெறும் கட்டுக்கதையாவே போயிருச்சு. இதுல நம்ம தமிழ் புராணங்கள்ல வர யாழிங்கிற பவர்ஃபுல்லான மிருகமும் அடங்கும். இந்த வரிசையில நம்ம இந்தியாவில் இருக்கிற இமயமலை பகுதிகளில் மட்டும் இல்லாம ரஷ்யா, வட அமெரிக்கா போன்ற பல பகுதிகளில் வாழ்றதா சொல்லப்படுற எட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விசித்திரமான பயங்கரமான மனித மிருகத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த எட்டிங்கிற மிருகம் இருக்கிறது உண்மையா இல்ல வெறும் கட்டுக்கதையா? இதை பத்தி நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு இருக்க சயின்டிஸ்ட் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்க, இந்த மொத்த விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் மாயங்களை விளக்கும் மிஸ்ட்ரீஸ் வித் விவேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கா இல்லையா பாத்துருக்காங்களா பார்க்கலையா நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சா. எட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயிரினம் மிக உயரமான பனிமலை பகுதிகளிலும் அதை சுத்தி உள்ள காடுகள்லயும் தான் வாழ்றதா சொல்றாங்க. இந்த எட்டி பார்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 இருந்து 15 அடி உயரத்திலையும் கொரில்லா மாதிரி வெல் பில்ட், அதாவது கட்டுமஸ்தான உடல் அமைப்பையும், கரடி மாதிரி உடம்பு ஃபுல்லா அடர்த்தியான முடியோடையும், ஆனா நம்ம மனிதர்கள் மாதிரியே பைப்படல், அதாவது 2 கால்களை மட்டுமே யூஸ் பண்ணி நடந்து போகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே இதை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சயின்டிஸ்டுகளுக்கு பெரிய குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துறதா சொல்றாங்க. இதை தூரத்திலிருந்து பார்க்கிறதுக்கு உடம்பு ஃபுல்லா முடியோட பார்க்கிறதுக்கு மிருகம் மாதிரியே தெரிஞ்சாலும் இது நடந்து போற விதத்தையும் இதை பார்த்ததா சொல்றவங்க கொடுக்கிற டீடைல்ஸையும் வச்சு பார்க்கும்போது சயின்டிஸ்டுங்களே இது கண்டிப்பா மிருகம் கிடையாது, மேபி நியாண்டர்தால்ஸ் மாதிரியான முற்காலத்தை சேர்ந்த அன்எவால்வ்டு ஹியூமன் பீயிங்ஸோட கண்டினியூஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த எட்டி இருக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப சயின்டிஸ்டுகள்லாம் இதை பத்தி பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பழங்காலத்திலிருந்தே இந்த எட்டியை பத்தின பல கதைகள் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்ல, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற பெரிய பனிமலைகள் கொண்ட உலகத்தோட பல பகுதிகளிலும் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. இந்த எட்டியை அமெரிக்க மலைப்பகுதியில் வாழ்ற மக்கள் சஸ்குவாச் அப்படின்னும், ரஷ்யாவோட சைபீரியா மலைப்பகுதியில் வாழ்ற மக்கள் சுச்சுனா அப்படின்னு குறிப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 வார்த்தைக்குமே ஒரே அர்த்தம் தான். அது என்னன்னா ஜெயண்ட் ஹேரி மேன். ஆனா இப்ப இருக்க டைமிங்ல அமெரிக்க மக்கள் இந்த மிருகத்தை தி பிக் ஃபுட் அப்படின்னும், இந்தியா மற்றும் ரஷ்யா பகுதிகளில் இது அபாமினபிள் ஸ்னோமேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மொத்த ஏசியா பகுதிகளில் இந்த மிருகத்தை இப்போ எட்டி அப்படிங்கிற பேர்ல குறிப்பிடுறாங்க. பழங்கால கதைகள்ல மட்டுமே சொல்லப்பட்டிருந்த இந்த மிருகத்தை பத்தி சயின்டிபிக்கான ரிசர்ச் ஆரம்பிக்கப்பட்டது 1921ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் பிரிட்டிஷை சேர்ந்த லெப்டினன்ட் கர்னல் சார்லஸ் ஹார்வர்ட் பர்ரி அப்படிங்கிறவரு 1921ல பிரிட்டிஷ் மவுண்ட் எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷனுக்காக இமயமலை பகுதிகளில் ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்போ 34 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 1 அடியை விட பெரிய மிகப்பெரிய மனித கால் தடங்கள் பதிஞ்சிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இவர் இதை பார்த்த இடம் இமயமலையில 21,000 அடிக்கும் மேல. உடனே தான் கூட வந்த அந்த பகுதியை சேர்ந்த கைடை கூப்பிட்டு இது என்ன ராட்சச மனிதர்களோட கால் தடம் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கைடு தி வைல்ட் மேன் ஆஃப் தி ஸ்னோ, அதாவது பனிமலையில வாழ்ற காட்டு மனிதர்களோட கால் தடம் இது அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட அந்த பிரிட்டிஷ் ஆர்மி கர்னல் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைகிறாரு. தான் மொத்த வாழ்க்கையிலும் இப்படி ஒரு விஷயத்தை கேள்வியே பட்டதில்லைங்கிறனால இந்த ஸ்னோ மேன் அப்படின்னு சொல்லப்படுற எட்டியை பத்தி மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இமயமலை பகுதிகளில் வாழ்ற மலைவாழ் மக்கள், துறவிகள் அப்படின்னு எல்லாரோட இடத்துக்கும் போய் இந்த எட்டியை பத்தின மொத்த தகவல்களையும் சேகரிக்கிறாரு. இந்த டைமிங்ல இவர் கேள்விப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விதமா இருந்தது. இமயமலை பகுதியில் வாழ்ற லேப்சா அப்படிங்கிற பழங்குடி மக்கள் இந்த எட்டிங்கிறது மிகப்பெரிய உருவத்தோட இருக்கிற, உடம்பு ஃபுல்லா கருப்பு அல்லது வெள்ளை நிற ரோமங்களை கொண்ட தங்களோட காட் ஆஃப் ஹண்ட், அதாவது வேட்டை கடவுளோட சந்ததிகள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதுவே புத்த மதத்தோட பான் அப்படிங்கிற ரிலிஜனை சேர்ந்த துறவிகள் இந்த எட்டிய மலைகளின் பாதுகாவலனா வழிபடுறதாகவும், தங்களோட ரிலீஜியஸ் செரிமனிஸ்ல இந்த எட்டிக்காக ரத்த பலி எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எட்டி கரடி, கொரில்லா மாதிரி சாதாரண மிருகம் கிடையாது அப்படின்னும், இது மனிதரோட அறிவையும் விலங்குகளோட பலத்தையும் ஒரு சேர கொண்ட உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கற்களால் ஆன ஆயுதங்களை தான் கூடவே வச்சிருந்து வேட்டையாடக்கூடியது அப்படின்னும், இது விசில் அடிக்கிற மாதிரியான சூஷ் அப்படிங்கிற ஒலி எழுப்பி தங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே இமயமலை பகுதிகளை சேர்ந்த திபெத்தியன் புத்திசம் துறவிகள் இந்த எட்டிய கெட்ட ஆன்மாக்கள் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிற பாதுகாவலர்கள் அப்படின்னும், இதுங்க இதுவரை எந்த மனிதர்களையும் காயப்படுத்தினதில்லை அப்படின்னும், அது மட்டும் இல்லாம பனிமலைகள்ல தொலைஞ்சு போன பல புத்த துறவிகளுக்கு இதுங்க ஹெல்ப் பண்ணி திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த பிரிட்டிஷ் கர்னல் இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. அதுக்கு அந்த புத்த துறவிகள்
ஆய்வாளர்கள் இதை விட ஒரு படி மேல போய் பான் போச்சே மானஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்தை சேர்ந்த லாமா டோர்ஜே அப்படிங்கிற துறவிக்கு ஒரு எட்டி சிஷ்யனா இருந்ததாகவும் அந்த எட்டி இறந்ததுக்கு அப்புறமும் அந்த எட்டியோட கை இன்னும் அந்த பான் போச்சே மானஸ்ட்ரியில பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கர்னலோட ஹிமாலயன் எக்ஸ்பெடிஷன் பத்தியும் அந்த டைமிங்ல அவர் கேள்விப்பட்ட எட்டியை பத்தின இந்த விஷயங்களையும் 1938ல டில்மேன் அப்படிங்கிறவரு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிற தலைப்புல புக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த புக்கு மொத்த உலகத்துக்கும் ஒரு பெரிய அதிர்வலையவே ஏற்படுத்துது. இங்கிருந்து தான் இந்த எட்டிங்கிற உயிரினம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதாகவும் சொல்லப்படுது. இதுக்கப்புறமா உலகத்தோட பல பகுதிகளில் இருந்து பல பேர் மவுண்ட் எவரெஸ்ட் எக்ஸ்பெடிஷன், அதாவது மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறங்கிற பேர்ல இந்த எட்டிங்கிற மிருகத்தை தேடி கும்பல் கும்பலா நம்ம இமயமலைக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுல சில பேர் எட்டியை நேர்ல பார்த்ததாகவும் பல பேர் எட்டியோட கால் தடங்களை போட்டோ எடுத்தும் பதிவிட ஆரம்பிச்சாங்க. இந்த டைமிங்ல லண்டனை சேர்ந்த டாம் ஸ்லிக் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயில் வியாபாரி பீட்டர் பிரெயின் அப்படிங்கிற மவுண்ட் கிளைம்பரை ஹையர் பண்ணி இந்த எட்டிங்கிற வதந்திய உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் பான் போச்சே மானஸ்ட்ரியில நிஜமான எட்டியோட கை உண்மையாவே இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காகவும் ஒரு குழுவோட சேர்த்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு. இந்தியாவுக்கு வந்த இந்த பீட்டர் பிரெயின் சிக்கிமுக்கு பக்கத்தில் இருக்க ஜெமு கிளேசியர் அப்படிங்கிற இடத்துல தான் கண்ணாலேயே இந்த எட்டியோட கால் தடங்களை இருக்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பான் போச்சே மானஸ்ட்ரி எங்க இருக்குன்னு தேடி ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த மானஸ்ட்ரியில எட்டியோட நிஜமான கை மம்மிஃபை செஞ்சு வச்சிருக்கிறத தானே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி டாம் ஸ்லிக்கு மெசேஜ் அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த எட்டியோட கையை ரிசர்ச் பர்பஸ்க்காக கேட்டதாகவும் அதுக்கு அந்த துறவிகள் மறுத்ததாகவும் சொல்றாங்க. இதுக்கப்புறமா டாம் ஸ்லிக்கும் பீட்டர் பிரெயினும் சேர்ந்து பிளான் பண்ணி எட்டியோட ஒரிஜினல் கையை மானஸ்ட்ரியில இருந்து திருடிட்டு ஒரு ஃபேக்கை செஞ்சு அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரிஜினலை லண்டனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாம் ஸ்லிக்கு அந்த எட்டியோட கையில இருந்து ஒரு விரலை மட்டும் அந்த விரல் நிஜமாவே எட்டியோடது தானா அப்படின்னு ரிசர்ச் பண்ண சொல்லியிருக்காரு. இதை டிஎன்ஏ ரிசர்ச் வரைக்கும் செஞ்ச சயின்டிஸ்டுங்க இது எந்த மிருகத்தோடதுன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் நம்ம கற்கால மனிதர்களான நியாண்டர் தால்ஸுக்கும் இப்ப இருக்க ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இடைப்பட்ட ஏதோ ஒரு உயிரினமா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ரூஃபை வச்சு டாம் ஸ்லிக்கு இந்த எட்டியோட கையை அண்டர்வேர்ல்டு மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய விலைக்கு வித்துட்டு தான் தகவல் இருக்கு. இதையும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா கிடைச்ச அவரோட ஹிடன் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கிடைச்சதா தான் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் பதிவிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ஹிமாலயன் எக்ஸ்பெடிஷனுக்கு வந்த பல பேர் இந்த எட்டியோட கால் தடங்களை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா சிஆர் குக் மற்றும் அவரோட மனைவி மார்கரெட் அப்படிங்கிறவங்க இமயமலை ஏறிட்டு இருக்கும்போது அவங்களும் திரும்ப எட்டியோட கால் தடங்களை பார்க்கறாங்க. அவங்க அதை பார்த்தது மட்டும் இல்லாம அதோட சைஸ் எவ்வளவு பெருசு இருந்துச்சு அப்படிங்கறதையும் சேர்த்து பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தன்னோட மனைவியோட கண்ணாடியை வாங்கி அதோட கால் தடத்துக்கு பக்கத்துல வச்சு அதை போட்டோ எடுத்திருக்காங்க. சிஆர் குக் மற்றும் மார்கரெட் எடுத்த இந்த போட்டோ இன்னைக்கும் இன்டர்நெட்ல இருக்கு, நீங்களே தேடி பார்க்கலாம். இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமும் மேற்கத்திய மக்கள் இந்த எட்டி வெறும் கற்பனை தான், அப்படி ஒரு தனி மிருகமே கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த இந்த டைம்ல, அதாவது எக்ஸாக்ட்டா 1950ல எட்மண்ட் ஹில்லரி அப்படிங்கிறவரு இன்னொரு முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த எட்மண்ட் ஹில்லரி யாருன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதாங்க எவரெஸ்ட் சிகரத்தை ஃபர்ஸ்ட் ஏறி சாதனை படைச்சாரே அந்த எட்மண்ட் ஹில்லரி தாங்க. இவர் இமயமலை ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எட்டியோட கால் தடங்களை பார்க்கறாரு. அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அப்போ எட்டி ஸ்கேல்ப், அதாவது எட்டியோட ஒரு கொத்து முடியை அவர் கண்டுபிடிக்கிறாரு. உடனே அதை லண்டன் யூனிவர்சிட்டிக்கு டிஎன்ஏ டெஸ்டிங்காகவும் அனுப்பியிருக்காரு. இதை டெஸ்ட் பண்ணும்போதும் ஒரு பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த உலகத்துல இப்ப வாழ்ற எந்த உயிரினத்தோட டிஎன்ஏ கூடயும் இந்த முடியில் இருக்க டிஎன்ஏ மேட்ச் ஆகல அப்படின்னும் கிட்டத்தட்ட 15,000 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்ய பனிமலை தொடர்களில் வாழ்ந்த அழிஞ்சு போன ஒரு பெரிய கரடி இனத்தோட டிஎன்ஏ கூட நியர்லி மேட்ச் ஆனதா லண்டன் யூனிவர்சிட்டியில் இருக்க சயின்டிஸ்டுங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எட்டிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பனிமலையில வாழ்ற பியர் மேன் அப்படின்னு சொல்லப்படுற மனித கரடி இனத்தை சேர்ந்த உயிரினமா இருக்கலாம்னு சொல்றாங்க. எட்டிங்கிற இந்த மிருகத்தை பத்தி இந்தியால இவ்வளவு விஷயங்கள் நடந்ததா சொல்லப்படுற மாதிரி நார்த் அமெரிக்கால இருக்க பனிமலை தொடர்கள் பகுதியிலையும் இதே மாதிரி மிகப்பெரிய அடர்ந்த முடியோட ஒரு கிரியேச்சர் இருக்கிறத பத்தி பல கதைகள் இருக்கு. இந்த மிருகம் அந்த காலத்துல சஸ்குவாச் அப்படின்னும் இப்போ தி பிக் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மிருகத்தை பத்தி முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் தியோடோர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிறவரு 1893லயே தி வில்டர்னஸ் ஹண்டர் அப்படின்னு ஒரு புக்கையே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல தங்கத்தை தேடி சுத்திட்டு இருந்த அமெரிக்கன்ஸ் பல பேர் தி வைல்ட் ஹேரி மேன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மிருகத்தை பல முறை பார்த்ததா பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1924ல ஆர்கோனியன் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மலைப்பகுதியில டென்ட் போட்டு தங்கிட்டு இருந்த மனுஷங்களை ஒரு பெரிய மிருகம் வந்து அடிச்சு துரத்துனதா ஒரு பெரிய கதையே இருக்கு. அதோட ஞாபகமா தான் இன்னைக்கும் அந்த பகுதியை ஏப் கேன்யான் அப்படிங்கிற பேர்ல அழைக்கிறாங்க. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கும் மேல தி பிக் ஃபுட்னு சொல்லப்படுற இந்த எட்டியை பார்த்ததா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனா தி பிக் ஃபுட்னு சொல்லப்படுற இந்த எட்டிங்கிற மிருகத்தை யார் பார்த்ததா சொன்னாலும் அமெரிக்க கவர்மெண்ட் அதை எதையுமே விசாரிக்காம எல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் கிளைம்ஸ் வந்துச்சோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் பெரிய பெரிய ஆர்மி ட்ரூப்ஸ் போறதை பார்த்து மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல பதிவாயிருக்கு. ஆனா இந்த பிக் ஃபுட் அல்லது எட்டிங்கிற இந்த மிருகமே இல்லை அப்படின்னு என்ன
என்னதான் கவர்மெண்ட் மூடி மூடி மறைச்சிட்டு வந்தாலும் 1967 ஒருத்தர் தன்னோட வீடியோ கேமராவாலேயே இந்த எட்டியை வீடியோ எடுத்திருக்காரு. இந்த வீடியோ இப்பவும் இன்டர்நெட்லயே இருக்கு, நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் அமெரிக்கன் கவர்மெண்ட் எங்கேயுமே கொடுக்கல அப்படிங்கறத எல்லா இடத்துலயும் குறிப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் பல வருஷங்களா, அதாவது 2011 வரையும் இந்த மிருகம் இருக்கா இல்லையா அப்படின்னு எட்டி ஆர்வலர்களும் சயின்டிஸ்டுகளும் விவாதிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. ஏன் 2011 வரைக்கும் சொன்னா, ஏன்னா 2011 தான் ஒரு செம ஆச்சரியமான சம்பவம் ஒன்று நடக்குது. ரஷ்யால ஒரு பண்ணைக்குள்ள ஒரு மிருகம் புகுந்துட்டதா ரஷ்யன் பார்டர் பேட்ரோலுக்கு ஒரு தகவல் வருது. ஆல்ரெடி வனவிலங்குகளை பிடிக்கிறதுக்காக எக்யூப்டா இருந்த அந்த பேட்ரோல் இம்மீடியட்டா அந்த இடத்துக்கு போகும்போது அங்கிருந்து தப்பிச்சு ஓடின ஒரு மிருகத்தை ஈஸியா அந்த மிருகத்தை கேப்சர் பண்ணிட்டு தான், கேப்சர் பண்ண அந்த மிருகத்தை பார்க்கும்போது கரடி, மனுஷன், கொரில்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு வித்தியாசமான ஜந்துன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிட்டதுனால இது வைல்டு ஸ்னோமேன் சொல்லப்படுற எட்டிங்கிற மிருகம் தான் கன்ஃபார்ம் பண்ணி இதை சீக்ரெட் ரிசர்ச்சுக்கு எடுத்துட்டு போனதா சொல்றாங்க. ஆனா ரஷ்யன் கவர்மெண்ட் இது எல்லாமே வதந்தி, இது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி டோட்டலா மறுத்திருக்குது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இதே 2011 இதே ரஷ்யால உலகத்தில் இருக்க அத்தனை எட்டியை ரிசர்ச் பண்ற சயின்டிஸ்டுகளுக்கும் இதே ரஷ்யால எட்டியை பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸோட மெயின் ரீசனே எட்டிங்கிறது உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நடந்ததா சொல்றாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த கான்ஃபரன்ஸோட எண்ட் ரிசல்ட் எட்டி இருக்கிறதுக்கு 95% எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னும் எட்டி இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு எல்லா சயின்டிஸ்டுகளும் ஒத்துக்கிட்டதா சொல்றாங்க. ஆக மொத்த மக்களே, இதுல எது உண்மை எது பொய்ங்கிறது எனக்கு தெரியாது. நாங்க இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது எங்களுக்கு என்னென்ன டேட்டா கிடைச்சதோ அதை எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணிருக்கேன். ஆக மொத்தம் உலகத்தில் இருக்க எல்லா சயின்டிஸ்டுகளும் சேர்ந்து இந்த எட்டி இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு 95% கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த சயின்டிஸ்டுங்க சொல்றபடியும் சரி, என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம் படியும் சரி, அது மட்டும் இல்லாம நேபாள்ல இந்த எட்டிங்கிற மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு நேபாள் கவர்மெண்ட் தனி லைசென்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பக்கத்திலேயே இருக்க பூட்டான்ல இந்த எட்டிங்கிற மிருகம் உண்மைன்னு நம்பி இந்த எட்டி மிருகத்தோட உருவம் பதிச்ச ஸ்டாம்பையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மிருகம் இருக்கிறது உண்மைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? சரி, எப்படி இருந்தாலும் பல நாள் எட்டி ஒரு நாள் கண்டிப்பா அகப்படும். யார் மூடி மூடி வச்சாலும் அன்னைக்கு தெரியுதான போகுது. ஓகே மக்களே, இந்த எட்டிங்கிற மர்ம மிருகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இதே இமயமலையில் இருக்கிற இன்னும் 2 மர்மங்களான மர்ம நகரமான ஷாம்பலா பத்தியும் மர்மமான மவுண்ட் கைலாச பத்தியும் நம்ம சேனல்லேயே 2 வீடியோ போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் இன்னொரு வெறித்தனமான மிஸ்டரியோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்ட்ரீஸ் வித் விவேக். பாய்.